Hey guys, welcome back to my YouTube channel Bunny Cars. Today we're gonna take a look at this medium-sized biggest SUV. இது எஸ்யூவி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, லைக் இதோட மேசிவ் லுக்ஸுங்க. மெயின்லி இதோட மேசிவ் லுக்ஸ், இந்த கிரில் இதெல்லாம் பார்த்தாலே வந்து ரொம்ப மேசிவாக தெரியும். இப்போ உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் பர்சன் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப மேசிவாக இருக்குது இந்த வண்டி வந்து. என்னதான் இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு வந்து சொன்னாலும், இந்த வண்டி வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கிடையாது. ஒரு மேசிவ் எஸ்யூவிக்கான உள்ள ஸ்டாண்ட்ஸில் தான் நிற்கிது இந்த வண்டி. காம்பேக்ட் எஸ்யூவி தான், பட் ஆனால் மேசிவ் ஸ்டாண்ட்ஸில் வந்து இந்த வண்டி நிற்கிது. ஸோ அதனால் நமக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ரியல் எஸ்யூவி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ரேர் வீல் டிரைவ்லாம் கிடையாது, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். பட் ஸோ அதனாலேயே வந்து நம்ம ஒரு ரியல் எஸ்யூவி அப்படின்னு வந்து கிளைம் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே வந்து இந்த வண்டி நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எஸ்யூவி ஃபார் அவர் இந்தியன் ரோட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். தென் இந்த வண்டியோட மெயின் ஹைலைட் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்லேயே இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடார் சிஸ்டம் வந்து இருக்குது. இதுக்கு வந்து லெவல் 2 அடாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெவல் 2 அடாஸ்லேயே வந்து நமக்கு ரெடார் சிஸ்டமும் அப்புறம் அந்த கேமரா பேஸ் பண்ணி தான் இந்த ரெடார் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பர் விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஹுண்டாய் வந்து என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எந்த வெஹிக்கிள் வேணாலும் எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸில், கம்மின்னு கூட சொல்லலை, ஒரு மீடியம் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் ப்ரைஸில் வந்து நீங்கள் வேறு வண்டி ஏதாவது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த வண்டியில் எந்த வண்டியிலையும் பார்க்க முடியாது. கியா செல்டோஸும் ஹுண்டாய் கிரீட்டா தான் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸும் இந்த அளவுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து எல்லா வண்டியிலையும் வர ஆரம்பிக்குது. நம்ம மஹிந்திரா இப்போ ரீசெண்ட்லி லான்ச் பண்ணியிருக்காங்க XEV9e அப்படின்றது வந்து, அதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 6CBE சம்திங் எனக்கு தெரியல, ஒரு 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது. ஸோ நம்ம இந்தியன் கம்பெனியே வந்து ரொம்ப மேசிவ் சேஞ்சஸோடு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அந்த வண்டி வந்து நமக்கு மேபி ஷோரூம்ஸில் வந்தால் நான் கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். நான் கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைபர் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இன்னுமே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரிவ்யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து சப்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லை அப்படின்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனாலேயே வந்து நமக்கு ரிவ்யூக்கு வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்றதும் கிடையாது, இல்லை மீடியா ஈவெண்ட்ஸ்க்கு வந்து போகவும் முடியல. ஸோ சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சு கண்டிப்பாக நம்மளை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து நான் பேசிட்டுறேன். கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1 crore 2 crore rupees கார்லலாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இல்லைங்களா, அதே ஒரு ஃபீலில் தான் இருக்குது. இங்கேயும் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ப்ரீமியமாக அட்ராக்டிவாக வந்து நமக்கு தெரியுது. மேபி கேமராவில் தெரியாமல் இருக்கலாம், லைவாக இங்கே பர்சனாக நீங்கள் பார்க்கும்போது இந்த வண்டி வந்து நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க இல்லை யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து. ஸோ அதே ஃபீல் தான், அந்த ஒரு மேசிவாக ரிச்சாக வந்து நமக்கு ஃபீல் ஆகுது இந்த வண்டி பார்க்கும்போது. ஃபுல்லாகவே பாருங்களேன், ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துட்டு சென்டரில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலுமே வந்து அந்த பிளாஸ்டிக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக நல்ல அட்ராக்டிவாக எடுத்து காட்டுது. தென் இங்கே ஹுண்டாய் கானோவில் லோகோ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேமரா வந்து இங்கே இருக்குது, 360 கேமரா, லெவல் 2 அடாஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ அதே தான் இங்கே வந்து 360 கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப வியர்ட் பொசிஷன் இல்லாமல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரான்றது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. தென் நமக்கு இங்கே சென்சார்ஸ் எல்லாம் வந்துடுது. கரெக்டாக இந்த வண்டிக்கு வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. அன்ஃபார்ச்சுனேட்லி 6 எல்லாம் கிடையாது, 4 தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, நாட் அன் இஷ்யூ. அந்த 4 வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது.
லைக் எமர்ஜென்சி பிரேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ரிவர்ஸ் பண்ணும்போது ஏதாவது வெஹிக்கிள் அப்படி வருது அப்படின்னா சடனாக வந்து பிரேக் பிடிச்சிரும். இதெல்லாமே வந்து நான் யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா BMW 2 சீரீஸ் நம்ம 2 சீரீஸில் தான் பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த ப்ரைஸ்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து நான் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, வருமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் Hyundai வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்துட்டு ரொம்ப அசத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். தென் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கிட் பிளேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் டைப்பில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் பீஸ் தான். அது வந்து ஃபுல்லாகவே மெட்டல் கொடுக்கலனாலும் அந்த மெட்டல் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொஜெக்டர் கிடையாது, ரிஃப்ளெக்டர் டைப் தான். ரிஃப்ளெக்டர் அப்படின்னு வந்து யாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்போகாதீங்க. இது வந்து இந்த பவரே வந்து லோ பீம்ஸ்லேயே வந்து ஆப்போசிட்டில் வர்றப்போ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. மேபி அது வந்து ஷேட்டர் ஆகிறதால டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த லோ பீம்லேயே வந்து நமக்கு விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஹை பீம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இனிமேல் சொல்லவே தேவையில்லை. லோ பீம்லேயே நிறைய பேர் வந்து என்னை இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது திட்டிகிட்டு இருந்தாங்க, லோ பீம் பண்ணுடா அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து பிடிச்சிருக்கு. பட் ஆனால் Hyundai வந்து ப்ரொஜெக்டர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து DRL கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் டைப் DRL தான் இருக்குது. இந்த கனெக்டட் டைப் வந்து இப்போ வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். பேக்கில் இருக்கட்டும் இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் இப்போ இந்த ஒரு டிசைன் வந்து கம்பல்சரியாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பட் அது ஏன்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த வண்டியில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அந்த ஒரு டிசைன் வந்து. தென் இங்கே இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து DRL அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இது வந்து ஒரு இண்டிகேட்டரும் ப்ளஸ் DRLாக கூட ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இண்டிகேட்டர் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஸ்வைப்பிக் டைப்பில் வருது, ஒரு மேட்ரிக்ஸ் டைப்பில் வருது இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். மற்றபடி என்னென்னலாம் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுக்க முடியும், என்னென்ன வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும், அதெல்லாம் திங்க் பண்ணி இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட இன்ஜின் கூட ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும். இதோட இன்ஜின் எப்படி இருக்குது என்னன்றது வந்து ஓட்டும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுவும் வந்து நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றது வந்து. தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ADAS சிஸ்டம் இருக்குதுன்னு. அதுக்கான உள்ள கேமரா வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதில் வந்து ஆட்டோ ஹெட்லைட்ஸு, ஆட்டோ வைப்பர் கொடுக்கல, அது ஒரு ஃபியூச்சர் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து இந்த வண்டியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சைட் போர்ஷனில் தான் இருக்கும். சைட் போர்ஷனில் வந்தோடனே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அலாய் வீல் டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் பேட்டர்னாக இருந்தாலும் நம்ம லைவில் பார்க்கும்போது ஒரு கன் மெட்டல் டைப்பும் அப்புறம் வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இப்படி டைரெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூசிங்காக வந்து தெரியுது. அதோட பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படின்றது வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் மற்றபடி டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. இவங்க சூஸ் பண்ண டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. நைட் எடிஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இன்னொரு வருஷன் வந்து இருக்குது. அந்த வருஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாக் கொடுத்துருவாங்க. அது பிளாக்கில் வந்து இன்னமும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஒரு 2-3 வண்டி வந்து முந்தா நேற்றெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒயிட் கார்லேயும் கூட கொஞ்சம் பிளாக் எல்லாம் கொடுத்து அசத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 இன்ச்க்கான உள்ள வீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 215 60 ஆர் 17 தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் 17 இன்ச் வீல்ஸு. நமக்கு இந்த 17 இன்ச் வீல்ஸ்லேயே வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக்கும் வந்து பார்க்க முடியும். ஆமாம், 4 வீல்ஸும் டிஸ்க் தான் இந்த வண்டிக்கு. பிரேக்கிங் வைஸ் வந்து கூட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓட்டும்போது இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல வேண்டியிருக்கு பிரேக்கிங் பற்றி. அது நான் வந்து ஓட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் சேம் தான், 17 இன்ச் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 வீல்ஸும் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதால இந்த வண்டி வந்து ஸ்டாப்பிங் வைஸில் ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைட் மிரரில் வந்து ஆக்சுவலி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 360க்கான உள்ள கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதுக்கு மேலேயே வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்க்க முடியும். தென் மிரர்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளை வார்ன் பண்ணுறதுக்கு தான், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வண்டியில் எல்லாமே இருக்குது. எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து நான் ஓட்டும்போது 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் அசால்ட்டாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடும்.
ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லணும். ஏன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, இப்போயே வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்றது வந்து பாருங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்ச்சுனர் அளவுக்கு, அந்த அளவுக்கு ஹைட் இல்லைனாலும் ஒரு ஆல்மோஸ்ட் அந்த ஒரு லெவலில் தான் இருக்குது. கிளியரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியோட ஃபியூல் டேங்க் வந்து நான் சொல்லவே தான் ஆகணும். வண்டியோட ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு ஒரு 50 லிட்டர்ஸ்க்கான உள்ள ஃபியூல் டேங்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 50 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க்கில் வந்து ஹோண்டாய் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒரு 22னா நமக்கு ஒரு 20 வச்சுக்கிட்டால் கூட 20 × ஒரு 50 வச்சோன்னா கூட ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு ஃபுல் டேங்க்கில் வந்து நமக்கு போக முடியும். இன்னும் நிதானமாக ஓட்டினீங்கன்னா ஒரு 23, 24 அந்த மாதிரி கூட கிளைம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் மெதுவாக ஓட்டும்போது இந்த வண்டி வந்து அப்சர்வ் பண்ணது வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது, டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. நம்ம எவ்வளோ மெதுவாக எவ்வளோ டீசெண்டாக ஓட்டுறோமோ அவ்வளோ நீட்டாக வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு 50 லிட்டர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் போக முடியும். அது வந்து ரொம்ப டீசெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெட்ரோலில் வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. மேபி இன்னும் கம்மியாக இருக்கலாம், இன்னும் அதிகமாக இருக்கலாம். அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. டீசல் வச்சு பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், பவர் வைஸாக இருக்கட்டும், தென் நமக்கு எஃபிஷியன்சி வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வண்டி எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ரேர் போர்ஷனில் ரேர் டிசைனும் ரேரோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரேர் போர்ஷனோட டிசைன் வந்து நீங்கள் இப்போ கேமராவில் தெரியுது இல்லை உங்களுக்கு, பாருங்களேன், ஒரு அட்ராக்டிவ் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டிசைன் வந்து நமக்கு ஆக்சுவலி ஒரு ஆடியோட டிசைன் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இல்லைன்னா பழைய ஒரு BMW 7 சீரிஸ் இருந்தது இல்லைங்களா, அதோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது. எனக்கு வந்து ஆக்சுவலி பார்க்கும்போது இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸும் அந்த ஒரு ஜாயிண்ட் டைப் வந்து இது கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் பேசணும் இல்லைங்களா, அது வந்து ஒரு மேண்டட்டரி அப்படின்ற ஒரு திங் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் தெரியல, பட் ஆனால் இட்ஸ் குட். ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது. லுக்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும் இல்லை ரேர் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈக்குவலாக தெரியுமா அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து நினைக்கலாம். ஆனால் நீங்களே வந்து லைவாக ரோட்டில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜாயிண்ட் டைப்பில் கொடுத்துருக்கிறதால நமக்கு வந்து எல்லா வண்டியும் ரோட்டில் போகும்போது ஒரே மாதிரி வந்து தெரியாது. இப்போ ஹுண்டாய் கிரீட்டானா ஹுண்டாய் கிரீட்டா அதோட டிசைன் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அலாங் வித் தட் இந்த லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நைட் டைமில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கியா செல்டோஸ்னால் அதோட டிசைன் வேறு, அதுக்கு வந்து வேறு டிசைன் கொடுத்து அதுக்கும் ஜாயினிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா வண்டிக்கும் இந்த ஜாயினிங் டைப்பில் லைட் கொடுத்ததால எல்லா வண்டியும் ஈக்குவலாக தெரியாமல் ஒரு வண்டி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து எடுத்து காட்டுது. அதுவும் நல்லா இருக்குது. இந்த ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து அந்த கிளாஸ்க்குள்ளேயே வந்து உள்ளே வந்து ஹொண்டாயோட லோகோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு 3D டைப்பில் வந்து கொடுத்துருக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் நீங்கள் ஒரு கேமரா வந்து பார்க்க முடியும். இதுவும் வந்து ஒரு ஸ்வைப்பிங் டைப் இண்டிகேட்டர் தான், ஒரு மேட்ரிக்ஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் டைப் தான். நமக்கு ஹசார்ட் லைட்ஸ் மாதிரி போடும்போது அது ஒர்க் ஆகாது. லெஃப்ட்டு ரைட்டு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது. ஹசார்ட் டைப்லேயும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிரீட்டாக்கான உள்ள பேட்ஜிங் வந்து இங்கே பார்க்க முடியும். SX அப்படின்றதுக்கான உள்ள பேட்ஜிங் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலி SXO தான், இதில் வந்து O அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. SXும் SXOக்கும் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் ஆனால் அது என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. தென் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து நமக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். டோட்டலாக வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து இருக்குது. இங்கே 2 அப்புறம் இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட்லேயும் நமக்கு 4 சென்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு சின்ன டச் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு மேட்ரு தான் எனக்கு இந்த வண்டியில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த லைட்ஸ் எல்லாமே வச்சுட்டு லாஸ்ட் மினிட்டில் நம்ம ரிவர்ஸ் கிளாம்ப் எங்கடா கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்களே பாருங்களேன், இந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துட்டு லாஸ்ட் மினிட்டில் மறந்து போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லைட் செட் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் டைப் மாதிரி இருக்குது. அது மட்டும் மேபி கொஞ்சம் டிசைன் மாற்றி கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி
லைட் வந்து அந்த ரிவர்ஸ் லேம்ப் வந்து இங்கேயே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இந்த போர்ஷனில் கொடுத்துருக்கலாம், இந்த போர்ஷனில், பட் ஆனால் கொடுக்கல. இட்ஸ் ஓகே, எவர் ஹேப்பனிஸ் ஹேப்பன், பரவாயில்ல. இங்கேயும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே இங்கேயும் கீழே நீங்கள் பார்க்க முடியும் ஒரு மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது மெட்டல் கிடையாது, இதுவும் வந்து ஒரு ஃபைபர் தான். சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இதுவும் வந்து ஒரு ஃபைபர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து நமக்கு ரேர் டிஃபாகரு அப்புறம் வந்து வைப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஷார்க் ஃபின் ஆன்டினா கூட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் அப்ளை லோடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பேக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கான உள்ள ஒரு இது மாதிரி கேஜ் மாதிரி வச்சுருவாங்க. அந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றத வந்து அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேலே வந்து ஒரு மேசிவ் சன்ரூஃப் வந்து இருக்குது. ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து இது வந்து லோடு தாங்காமல் இருக்கலாம். வாட் எவர் தி ரீசன்ஸ், அந்த மாதிரி நீங்கள் இந்த வண்டி யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு வந்து ரொம்ப மேசிவான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, பூட் ஸ்பேஸ் வந்து. ஸோ அதுக்கான உள்ள அவசரம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இதோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை வந்து கூட நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. நம்ம இந்த பூட் வந்து எலக்ட்ரிக் ரிலீஸ் மட்டும்தான் ரொம்ப ஹார்டாக இருக்குது. என்ன தான் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருந்தாலும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஹுண்டாய் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னாலே வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வர ஹுண்டாய் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதோட சேஃப்டி ரேட்டிங் என்னன்றது வந்து நான் தெரியல, நான் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிவாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு வந்து எனக்கு தெரியல. ரொம்ப மேசிவான பூட் ஸ்பேஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இது வந்து ஒரு 600 லிட்டர்ஸாவது இருக்கும் மினிமம் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 433 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக இல்லை. இது வந்து இங்கே ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி வீட்டிலே வச்சுக்கலாம். ரொம்ப லக்கேஜ் வந்து கேரி பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்பேஸ் வந்து தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப பெரிய ஒரு பூட் தாங்க, ஒரு 430 லிட்டர்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக எடை போட்டுறாதீங்க. ரொம்ப பெரிய பூட் ஸ்பேஸ் தான். கீழே வந்து நமக்கு ஸ்பேர் டயர் வந்து வந்துடுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 17 இன்ச்சுக்கான உள்ள வீல்ஸ் கிடையாது, சாரி ஒரு 16 இன்ச்சுக்கான வீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஓகே, பரவாயில்ல. நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து ஒரு 315 டயர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 15 இன்ச் 12 இன்ச் டயர்லாம் கொடுக்கறத விட இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறேன். தென் நீங்கள் வயரிங் எல்லாம் போகுது, இது ஓப்பன் பண்ணோடனே வயரிங் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. அதுக்கும் வந்து ஏதாவது ஹுண்டாய் வந்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இங்கே வந்து ரிஃப்ளெக்டருக்கான உள்ள இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளும் ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சப்வூஃபர் இருக்குது, போஷ்க்கான உள்ள சப்வூஃபரு. சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு போஷ் சவுண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னு வந்து நான் சொல்லணும். ஏன்னா கிரீட்டாவை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எப்போவுமே சரி ஃபியூச்சர்ஸ் கொடுத்து ப்ரைஸும் வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே அதுதான். ஹுண்டாயில் மட்டும் அது ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லா மேனுஃபேக்சர்ஸும் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு டீசென்ட் ப்ரைஸு, அப்புறம் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸலண்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு ஹெட்ரூம் எப்படி இருக்குது, லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், வாங்க. இப்போ வந்து நம்ம ரேர் போர்ஷனில் தான் உட்காந்துட்ருக்கோம். இந்த ரேர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கால் இப்படி வச்சுருக்கும்போது அண்டர் தை சப்போர்ட் வந்து லேக்கிங்காக ஃபீல் ஆகுது. கால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீலிங் வந்து இல்லை. தென் லெக் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த டிரைவர் சீட் வந்து என்னோடய ஹைட்டுக்கு தான் வச்சுருக்கேன், ஒரு 5'11" என்னோடய ஹைட்டு. பட் இருந்துமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் நீங்கள் ஒரு பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கம்பெனி ஆக்சசரிஸ் தான். இது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப குஷியாக வந்து இருக்குது. லாங் ஜேர்னிஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம சீட் வந்து கொஞ்சம் பேக்குக்கு வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் பேக்குக்கு வந்து ரிக்ளைன் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்குது. இது வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கிட்டால் கூட இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் வந்து நமக்கு பேக் வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இந்த ரிக்ளைனிங் பொசிஷனும் வந்து ஓகே, ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல முடியாது. ரொம்ப அப்ரைட்டாக உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரைட்டாக உட்காரலாம். ரொம்ப பேக்கு வந்து போகணும் அப்படின்னா கூட
கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் வந்து புஷ் ஆகுது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு பில்லோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே வந்து பில்லோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பில்லோஸுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம லாங் ஜர்னிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த சீட்லாம் வந்து ப்ரொஃபரேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கூலிங்கோ ஹீட்டிங்கோ வந்து ஒன்றும் ப்ரொவைட் பண்ணல. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அந்த 2 சீட்டுக்காவது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லு. இங்கே வந்து நமக்கு கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கப் ஹோல்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மொபைலோ இல்லை பர்ஸோ வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 USB Type-C வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட் ஆகிட்டாங்க. எல்லா வண்டியிலையும் வந்து பழைய வண்டிஸில் வந்து Type-A தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஃபார்ச்சுனரில் கூட பார்க்கலாம், இப்பயும் வந்து அவங்க Type-A தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க என்ன தான் நினச்சிட்ருக்காங்க, அவங்க எங்கே தான் இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. இந்த வண்டியில் வந்து 2 Type-C வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு Type-C வந்து இருக்குது. தென் 12 வோல்ட்கான உள்ள சாக்கெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து யாருமே வரி பண்ணிக்க வேணாம். சீட் பாக்கெட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் இந்த சீட் பாக்கெட் வந்து ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இது ஸ்ட்ரெச் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணால் இந்த சீட் கவர் வந்து ஃபுல்லாகவே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு. தென் நீங்கள் வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, லாங் ஜர்னிஸ்க்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டார்பக்ஸோ இல்லை ஏதாவது வச்சு வாங்கிட்டு நீங்கள் லாங் ஜர்னிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். மேசிவ் சன்ரூஃபும் இருக்குது. ரெய்னி சீசன்ஸ்லலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபோன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தென் கம்ஃபர்ட் வைஸில் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து நமக்கு டுவல் ஜோன் ஏசி தான். இது வந்து நம்ம டிரைவருக்கு ஒரு ஜோன், பேசஞ்சருக்கு ஒரு ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டு. எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு ஜோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேக்கில் உட்காரவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இங்கேருந்து வந்து நமக்கு லைக் என்ன சொல்கிறது, இந்த பூட் ஸ்பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இங்கேருந்து ரொம்ப ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து அந்த ஷெல்ஃப் இல்லைனா மட்டும் கண்டிப்பாக நமக்கு கை வச்சு எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஷெல்ஃப் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பில்லோஸ் வந்து அது மட்டுமே கிடையாது, இங்கே வந்து இன்னும் அடிஷ்னல் பில்லோஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த பில்லோஸ் வந்து. இதுவே வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு தூங்குங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சன் பிளைண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம நிறைய ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. லைக் இப்போ வந்து ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது. நம்ம டின்ட் பண்ணலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. நமக்கு ஃபுல்லாகவே வந்து சன்லைட் இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அந்த சைட் டோருக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2மே க்ளோஸ் பண்ணி இந்த சன்ரூஃபும் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போகிற ஒரு ஃபீல் தான் வரும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்வேன். தென் நீங்கள் வந்து ப்ராக்டிகாலிட்டி வைஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கலாம். நமக்கு இங்கே ஒரு 2 லிட்டரும் அங்கே ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து ஃபிட் ஆகும். அந்தளவுக்கு மேசிவான கப்ஸ் தான், அந்தளவுக்கு மேசிவான இது தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே, ஒரு குட் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே போஷ்கான உள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு இது வந்து பார்த்துருந்தோம், சப்வூஃபர் வந்து பேக்கில் பார்த்துருந்தோம். இங்கே வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் பார்க்க முடியும். பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டோர் ஹேண்டில் எல்லாமே கூட கொஞ்சம் ஒரு க்ரோம் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரோமாக கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு கன் மெட்டல் டைப்பில் ஒரு க்ரோம் டைப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. 1 டச் அப் அண்ட் டவுன்லாம் கிடையாது, டிரைவருக்கு மட்டும்தான் ஒரு 1 டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. பாக்கி இந்த ரேர் போர்ஷனில் வந்து நமக்கு உட்காரும்போது ரொம்ப ஏரியா எக்ஸலண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுது. நமக்கு லெக் ரூம்னே கிடையாது, ஹெட் ரூமும் வந்து கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 5-11% வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. நான் வந்து ஏன்னா கொஞ்சம் கீழேக்கு இந்த மாதிரி உட்காந்து இருக்கிறதால ஓகே பரவாயில்ல. கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காந்தா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஜம்ப் பண்ணும்போது.
மற்றபடி ஓகே 6 ஃபீட் பர்சன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பட் இந்த மாதிரிலாம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயுமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த சீட் வந்து கொஞ்சம் பேக்குக்கு தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தோணலாம். பட் இருந்துமே வந்து நான் உட்கார்ந்தப்போ கூட கொஞ்சம் நல்லாவாக இருக்குது. நான் இந்த பக்கம் வர அந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு வந்து நமக்கு தெரியல. இந்த பக்கம் வந்தால் கூட நமக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், இன்னமும் வந்து ஸ்பேஸ்ன்றது வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் போயிட்டு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, லெவல் 2 அடாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து பார்த்துலாம் வாங்க. இப்போது நம்ம டிரைவர் சீட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம். இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்த உடனே நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிற ஸ்விட்சஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். மெயின்லி அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆசிவான 2 ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து இதெல்லாம் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து இங்கே சாரி ஃபார் தட், இங்கே வந்து நமக்கு டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபுல்லாகவே வந்து டச் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெசல்ஸ் தான். இந்த பெசல்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இதோட டச் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1080p இல்லை 4K ஃபீல் தான் வருது லைட்டாக. பட் ஆனால் இதோட ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் சும்மா அப்படி மேலோட்டமாக இங்கே பாருங்களேன், மேலோட்டமாக தான் தோடுறேன். பட் இருந்துமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. டச் ஸ்க்ரீனோட ரெஸ்பான்ஸு எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். பட் ஆனால் டச் ஸ்க்ரீனோட சைஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லலாம். டச் ஸ்க்ரீனோட சைஸ் என்னன்றது வந்து நான் இங்கே ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் மேசிவாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தென் இங்கே வந்து நமக்கு சும்மா ஒரு ஃபோனோ இல்லை காயின்ஸ் இல்லை ஏதாவது சும்மா ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது கீழே வந்து ஒரு லைட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நைட் டைமில் லைட் ஆன் பண்ணும்போது நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபோனோ இல்லை பர்ஸோ வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட் ஆன் பண்ணும்போது வந்து வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கேமராவில் தெரியாமல் இருக்கலாம். நான் நைட்டோட ஒரு ஸ்க்ரீன் வந்து நான் வேணால் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன், நீங்கள் செக் பண்ணலாம். தென் இங்கே வந்து நமக்கு ஒரு க்ரோம் டைப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பியானோ பிளாக்கில் ஒரு க்ரோம் டைப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏரோ மாதிரி இருக்குது, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு டிசைன் வந்து. தென் இங்கே வந்து நமக்கு ஒரு 3 ஷேடில் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷேடில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வந்து ஒரு க்ரீம் கலரு, கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைக் என்ன சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் வந்து அங்கங்கே பிளாக்கும், அப்புறம் இங்கே இந்த சென்டரில் வரும்போது பியானோ பிளாக்கும், தென் இந்த டச் ஸ்க்ரீன் கிட்ட வந்து ஒரு ப்ரௌனும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. ஏன்னா பேசஞ்சர் சைடில் வந்து க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க, அங்கே வரைக்கும் க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நார்மல் ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு சீப்பாக ஃபீல் ஆகுது நமக்கு. தென் அது கீழே அப்படியே இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பரவாயில்ல. பட் ஆனால் ஃபுல்லாகவே க்ரீம் கொடுத்துட்டு இந்த ப்ரௌன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இவங்க பண்ணது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. ஹோண்டாய்க்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மேபி காஸ்ட் சேவிங் இல்லை காஸ்ட் கட்டிங் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இங்கே மேலே வந்து ஒரு ஸ்பீக்கரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டமெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டு. நான் வேணால் ஒரு கிளிப் கூட ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் நமக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ டிமிங் ரேர்வியூ மிரர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அலாங் வித்து ப்ளூ லிங்க்ன்ற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம கால் பண்ணலாம் கால் சென்டருக்கு, அவங்களோட கால் சென்டருக்கு. அப்புறம் வந்து டோ வெஹிக்கிள் கூப்பிட்றதுக்கான ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. SOS பட்டனும் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு டெசர்டட் பிளேஸில் வந்து வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு, அந்த பட்சத்தில் வந்து நமக்கு இந்த SOSன்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இங்கே வந்து நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டர்ஸு ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா வண்டியிலும் பார்க்குற மாதிரி தான். சன்ரூஃப் கனவில் கண்ட்ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு டிஸப்பாயிண்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே வந்து லைட்டோ மிரரோ ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து மிரர் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் லைட் கிடையாது. அது வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம். மற்றபடி எல்லாமே எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து ஹை பீம் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் எல்லாம் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஹார்ன் கூட
ஆட்டோ வைப்பர்ஸ் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் பட்டன்ஸ் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு டச் ஸ்க்ரீன்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் Hyundai டிசைட் டு புட் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இன் தேர் கார்ஸ். அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டு. தேங்க்யூ Hyundai ஃபார் தட். தென் இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து நீங்கள் பார்க்கலாம். USB Type C நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரேர் பொசிஷனில் இருக்கும்போது, அது வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 வோல்ட்கான உள்ள சாக்கெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. எத்தனை சார்ஜிங் ஆப்ஷன் பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் வந்து 2 USB Type C, ஐ மீன் ரேரில் 2 USB Type C, ஃப்ரண்ட்டில் ஒரு USB Type C, தென் 12 வோல்ட்கான உள்ள சார்ஜிங் சாக்கெட்டு, USB Type A வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சாங்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும், அவ்வளோதான். வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டு, பார்க் பிரேக்கு, ட்ரைவ் மோட்ஸும் ட்ராக்ஷன் மோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸு இந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சிருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இங்கே நம்ம ரேர் போர்ஷனில் பார்த்த மாதிரியே எங்கேயும் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. ரேரில் வந்து சின்ன சின்ன கப்ஸ் தான் வச்சுக்க முடியும். பட் ஆனால் இங்கே 2 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோனோ இல்லை பர்ஸோ இல்லை கீயோ வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகுது. அவ்வளோதான். ஃப்ரண்ட் வைஸ் வந்து அவ்வளோதான் வந்து நான் சொல்லிட முடியாது. ஜஸ்ட் ஒரு திங் கூட நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது வந்து நமக்கு டில்ட்டு டெலிஸ்கோப்பிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் வீலு. அதுவும் வந்து ரொம்ப குட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோதான். இந்த ஃபியூச்சர்ஸ் வைஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் வெஹிக்கிள். இப்போ வந்து வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இதோட டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பிரேக்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க நம்ம இப்போ ட்ரைவ் போகலாம். ஸோ இதுதான் Hyundai Cretaவோட ரிவ்யூ. ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்னை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க. இன்னொரு புதிய வீடியோஸில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, signing off. Take care. Bye bye.